Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அதிமுக சின்னம் பொறித்த டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுக சின்னம் பொறிக்கப்பட்ட 3000 டி ஷர்ட்டுகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சேலத்திலிருந்து கரூர் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரியை சோதனையிட்ட பொழுது இந்த டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்றன. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தங்களுடைய சோதனையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த டி ஷர்ட்டுகளில் அதிமுக சின்னம் பொறிக்கப்பட்டிருந்திருக்கின்றன. சேலத்திலிருந்து கரூர் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரியை சோதனையிட்ட பொழுது அதில் 3000 டி ஷர்ட்டுகள் இருப்பது தெரியவந்து அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. உரிய ஆவணங்களோடு 50,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும். உரிய ஆவணங்கள் மற்றும் உரிய அனுமதியோடு இவற்றை எடுத்துச் செல்லலாம் என்பது மட்டுமே தேர்தல் விதி. இந்நிலையில் டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, 3000 டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை எடுத்துச் சென்றவர்கள் யார், என்ன சொல்றாங்க இது குறித்து? அதாவது நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மல்லூர் அருகே தான் இந்த சோதனையில் பிடிபட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையைச் சேர்ந்த செங்குட்டுவேல் தலைமையிலான அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் நாமக்கல் சேலம் மாவட்ட எல்லையான மல்லூர் பகுதியில் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அப்போது சேலத்திலிருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை சோதனையிட்டதில் அதில் மூட்டை மூட்டையாக டி ஷர்ட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து அதனை பிரித்து பார்த்தபோது அதில் அதிமுக சின்னம், இரட்டை இலை சின்னம் பொறித்ததோடு எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சின்னம் பொறித்ததோடு தமிழக உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற வாசகத்துடன் கரூர் மாவட்டம் என்றும் அதில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் படமும் பொறிக்கப்பட்டிருந்த டி ஷர்ட்டுகள் தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000 டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எந்தவித ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்டதை அடுத்து அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதில் இன்று எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கரூர் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள நிலையில் இந்த டி ஷர்ட்டுகள் அங்கு வரும் தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகிக்க எடுத்துச் செல்லப்படுகிறது என்று குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட டி ஷர்ட்டுகள் மதிப்பு 2,70,000 ரூபாய் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு 50,000 அதற்கான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒரு கட்சியின் டி ஷர்ட் எடுத்து சென்றது அதனை பறிமுதல் செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் எடுத்து சென்றது லாரி உரிமையாளர் மட்டுமே இருந்ததால் அதில் வேறு யாரும் இல்லை. கட்சி இது வேறு யார், எங்கிருந்து வருகிறது, யார் அனுப்பி வைக்கிறார்கள், இது யாருக்கு செல்கிறது என்பது குறித்தும் தேர்தல் அதிகாரிகளும் வெண்ணந்தூர் காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி. அதிமுக சின்னம் பொறித்த 3000 டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்றன. இன்னும் மிகச்சரியாக 16 நாட்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழலில் தேர்தல் பறக்கும் படையினர் தங்களது சோதனையை தீவிரப்படுத்தி வரும் சூழலில் தற்பொழுது அதிமுக சின்னம் பொறித்த 3000 டி ஷர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.